படிப்படியான அனுபவங்கள் இருக்கிறது. முதலாவது அனுபவம், நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வரும்போது தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அதன் பிறகு இயேசுனுடைய சீஷர்கள், அதை தொடர்ச்சியாக தியானிப்போம். ஃபைனலாக ஆண்டவருடைய சிநேகிதர்கள், அவருக்கு ஃப்ரெண்டாய் மாறுவது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அதோடு நின்று விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இது போதுமென்று இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வந்து அவருடைய புத்திரராக மாற வேண்டும். அதை தான் தொடர்ந்து பார்த்தோம். அதற்கு முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் ஆவில நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வர முடியும். அப்புறம் சீஷர்களாய் மாற முடியும், இயேசுனுடைய சிநேகிதராக மாற முடியும், அடுத்தடுத்த ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர முடியும். அதனால் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு ஆண்டவரோடு நடக்கிற, அதாவது ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம். இந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய உள்ளத்திலே அவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய ஆவியோடு கூட அவர் பேசி நம்மை வழி நடத்துகிறார். எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னா, வாக்குத்தத்தம் கொடுப்பது, உற்சாகப்படுத்துவது மாத்திரம் அல்ல. ஆவியானவர் நம்முடைய குறைகளை உணர்த்தி பரிசுத்தத்தின் பாதையிலும் நம்மை வழி நடத்துவார்.